அன்பான உறவுகளுக்கு வணக்கம் மக்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு வேளாள கவுண்டர் முதல் மனம் ஆண்வரனை தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கார். இவர் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி 7வது மாதம் 1997 பிறந்திருக்காரு. இவர் ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவர் ஒர்க் பண்ணுற ஊருங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்காரு. தனியார் கம்பெனியில் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா வாங்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிங்க. நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம். தந்தை பார்த்தீங்கன்னா அப்பா இறந்துட்டாங்க. அம்மான்னு பார்த்தீங்கன்னா அம்மா இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட ஜாதகத்தில் வந்து தோஷம் எதுவுமே இல்லைங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து சொந்த வீடு இருக்குது. அண்ணார் இருக்கார். அண்ணாருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்ட் இடம் இருக்குதுங்க. சொந்த வீடு காடு தோட்டம்லாம் எதுவும் இல்லை. ஆனால் 10 சென்ட் வந்து இடம் வாங்கி போட்டிருக்கிறாரு. ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா அருமையான ஃபேமிலிங்க. இவர் வந்து எப்பேற்பட்ட வரன் எதிர்பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப பாங்கான பொண்ணாக இருந்தால் போதும். அந்த மாதிரி டைவர்ஸ் ஆனவங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க, விதவைங்க, இந்த மாதிரி தான் அவங்க வந்து பார்த்து எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாரு. ஏன்னா வந்து இவருக்கு எப்படி சொல்கிறதுனா இன்னும் கல்யாணம் ஆகலை, முதல் மனம் தான். அதனால் வந்து குழந்தைங்க மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாரு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளவங்களுக்கு யாருக்காவது இந்த ராசி நட்சத்திரத்தில் கொங்கு கவுண்டரில் யாராவது இந்த மாதிரி எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணலாங்க. கான்டாக்ட் பண்ணி மேலே வரவங்களை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இவர் வந்து எப்படி வந்து எதிர்பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா போதும், +2 முடிச்சிருந்தா போதும். எங்களுக்கு வந்து வேறு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. ஏன்னா நம்ம சேனலில் நீங்கள் யார் யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என்னை பொறுத்த வரைக்குமே எனக்கு கட்டண புடவையோடு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க வசதி வாய்ப்புலாம் எதுவுமே பொண்ணு வீட்டு சைட்லேருந்து எதிர்பார்க்கல. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்பு நண்பர்களுக்கு யாருக்காவது இந்த வரன் தேவைப்படுது, இந்த மாதிரி வரன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி மேலே வரவங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.